ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மல்லிகைப்பூ நாம் செய்ய போகிறோம். இது ஒரு கேரிப்பை தான், ஆனால் இது பிளாஸ்டிக் இல்லை, டிஷ்யூ பேப்பரில் வர கேரிப்பை. இது நிறைய இடத்துல நமக்கு தருவாங்க. இதை நாம் சூப்பராக செய்யலாம். மல்லிகைப்பூ பால் பாக்கெட்டில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, இந்த பையிலையும் நம்ம சூப்பராக செய்யலாம். இதில் உள்ள முனையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 3 இன்ச் இல்லை 2 இன்ச் நமக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அந்த நீளத்துக்கு நாம் இதை நல்லா நாலாக மடித்து போட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை பூ மாதிரியும் கட்டலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி அதுலேயும் இது பண்ணலாம். நான் ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக உருளைக்கிழங்கை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில டயத்துலலாம் மல்லிகைப்பூ விலையெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஃபங்க்ஷன்லாம் வரும். அந்த டயத்தில் இந்த பூவை வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ நாம் நீளமாக கட் பண்ணியாச்சு. இதை நல்லா மடக்கிக்கலாம். அந்த வளைவாக உள்ள பகுதியெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை நல்லா நாளாக மடக்கி ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த சைடும் மடக்கி ஒரு முக்கோண ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு எட்ஜ்லேயும் கட் பண்ணிக்கலாம். இதை மடக்கி சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் பிசுறு இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பீஸை எடுத்து இந்த சைடு ஒரு மடக்கு, இந்த சைடு ஒரு மடக்கு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். ஊசியில் நூலை கோர்த்து அதில் சொருவிக்கிட்டேன். இப்போ நாம் செஞ்சு வச்ச அந்த டிஷ்யூ இதை மடக்கி சரிசமமாக இருக்கான்னு பார்த்துட்டு நடுவில் வச்சு நான் பின் பண்ணிக்கிட்டேன். இதே போல் நாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்க எல்லா டிஷ்யூவையுமே நாம் இந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியது தான். இது நாம் பூ மாதிரியும் கட்டலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் பூ வாங்கலைன்னு யாரும் வருத்தப்பட வேணாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இந்த பை இருந்தால். எங்கள் சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நாம் முன்னாடியே இதை கட் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக நாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் கோத்துக்கிட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நாம் திரும்பவும் எல்லாத்தையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கோத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம்தான் இந்த வேலை. நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது செஞ்சுக்கலாம். இப்போ முடிஞ்சிருச்சு. என்கிட்ட இருந்த 2 பையில் நான் அந்த பூவை செஞ்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.